பேரை நாம் உண்மையில் மீனாது நபி திருவிழாவில் ஐ லவ் முஹம்மது, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று பேனர் வைக்கப்பட்டது. அதற்கு கண்டனம் தெரிவித்து இப்போது இருக்கிற யோகி அரசு இப்படி வைத்தவர்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து கைதும் செய்தது. இதை பல்வேறு முஸ்லிம்கள் பல மாநிலங்களில் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் அந்த முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளிலும் ரோடுகளிலும் ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற முழக்கத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த முழக்கத்தை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் அல்லாத சகோதரரும் கூட இந்த முழக்கத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். மாற்று மத சகோதரத்துகளில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூற ஆரம்பித்தார்கள். இந்தியா முழுவதும் இந்த குரல் ஒலித்தது. அந்த குரல் இந்த தமிழகத்திலும் ஒலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக இந்த பேரணி நடைபெற்றது. இதற்கு ஒருங்கிணைப்பாக இருந்தது தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் என்பதாகும். அந்த வகையிலே தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற பேரணி இப்போது சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரம் மக்கள் இதிலே கலந்து கொண்டார்கள். உணர்ச்சி பூர்வமாக தங்களுடைய முழக்கத்தை இதிலே வெளியிட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று முஸ்லிம்கள் மட்டும் கூறவில்லை, இந்த உலகமே கூறிக்கொண்டிருக்கிறது. காரணம், இந்த உலகத்திற்கு சட்டங்களை வழங்கியவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுக்கு சுய மரியாதை வழங்கியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதை நிலைநாட்டியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்களுக்குண்டான உரிமைகளை வழங்கியவர்கள். அதை போன்று பெண்களுக்கும் மனிதர்களுக்கும் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் வழங்கியவர்கள் மட்டுமல்ல, மனிதர்களே உங்களுக்கு இன்னென்ன உரிமைகள் உண்டு என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்களுக்கும் உங்களுக்கு இத்தகைய சுதந்திரமும் உரிமையும் உண்டு என்று கற்றுக் கொடுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொத்துரிமை, விதவை திருமணம் என்பது போன்ற உரிமைகளை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கற்றுக் கொடுத்தார்கள், வழங்கினார்கள். ஆகவே தான் இன்றைக்கு பெண்களும் கூட ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் காரணம் அதுதான். இந்த நாட்டிலே எத்தனையோ கொடுமைகள் நிகழ்ந்தது மனிதர்களுக்கும் பெண்களுக்கும். இஸ்லாம் இந்த நாட்டிற்கு வந்ததனால அந்த கொடுமைகளெல்லாம் அகன்று போய்விட்டன. அவைகளெல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள் இந்த மக்கள். ஆகவே தான் இனம் கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை மக்கள் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உலக மக்கள் அத்தனை பேரும் நேசிக்கிறார்கள். அதை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தான் இப்படிப்பட்ட பெரும் திரளான பேரணி நடைபெற்றது இறைவனுடைய அருளால் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த யோகி அரசு இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய தவறு என்பதை இந்த இந்திய திருநாட்டிற்கே உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு பேரணியை நாங்கள் நடத்தினோம். ஏன்னா இந்த உலகத்தில் ஒருவர் ஒன்றை நேசிக்கிறார் என்றால் அதை வெளிப்படுத்துவதற்குண்டான உரிமை இருக்கிறது. நீ அவ்வாறு சொல்ல வேண்டாம் என்று சொல்வதற்குண்டான தகுதி யாருக்கும் கிடையாது. இந்த யோகி அரசு முஸ்லிம்கள் மீது பல்வேறு இடையூறுகளை அளித்துக் கொண்டிருக்கிறது. அவற்றிலே ஒன்றுதான் இது ஒன்று. ஆனால் முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட செயலில் அது இறங்கியது. ஆனால் இறைவன் அருளால் இது எதிர்மறையாக மாறிவிட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இதை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஓரிடத்திலே வைக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். 1 கோடி தலைவைகள் இன்றைக்கு ஐ லவ் முஹம்மது என்று இதை கூறுகிறோம் என்றால் அத்தகைய ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்தவர்கள் அவர்கள்தான். அவர்கள் ஒன்றை நினைக்கிறார்கள், இறைவன் வேறொன்றை நினைக்கிறான். முஸ்லிம்களுக்கு இது வசதியாக போய்விட்டது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி, தலைவர் சுன்னத் ஜமாத் பேரியக்கம். நன்றி.